அம்மா இப்போ என்ன பண்ணுறீங்க? கூழ் ஊற்ற கருவாட்டு குழம்புக்கு காய் நறுக்கிறேன். என்ன காயெல்லாம் நறுக்கிருக்கீங்க? கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தரைக்காய், கீரைத்தண்டு, எல்லா காயும் நறுக்கிறேன். வஞ்சரம் கருவாடு, 5 பாக்கெட்டு பால், 2 பாக்கெட்டு. என்ன பண்ணுறீங்கம்மா? கூழ் ஊற்றுறதுக்கு காய் நறுக்கிறேன். நாளைக்கு கூழ் நறுக்க ஈஸியாக இருக்கும்னு இப்போவே நறுக்கிறீங்களா ஊற்றுறதுக்கு? இது எதுக்கு, அவியலுக்கா? இல்லை, கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. இப்போ பொங்கலுக்கு தான் அவியல். தண்டு. இந்த முருங்கீரைகள் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்தோம். கன்னிமா தான் உடைச்சாங்க. மா சொல்லுங்க. ஆமா, இந்த கீரையை நீங்கள் தானே உடைச்சிங்க? கீரையை உடைச்சாச்சு, கூழுக்கு பொரிக்கிறதுக்கு ஆண்டாச்சு. இந்த ஆயா ஹெல்ப் பண்ணுறாங்க கன்னிமாக்கு. ஹாய்ப்பா. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து கூழ் ஊற்றுறதுக்காக அம்மா அண்ணி எல்லோரும் போய் கோயிலில் பொங்கல் வச்சாங்க. நான் போகல. நான் வந்து ஃப்ரைடே அண்ணன் பொண்ணுக்கிட்ட சொல்லி நீ அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடு அப்படின்னு சொன்னேன். அதனால் அவள் வீடியோ எடுத்தா. பெரியபாளையத்தம்மன், அதாவது வண்ணாரப்பேட்டையில் இருக்க பெரியபாளையத்தம்மன் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கேப்பக்கூழை கரைச்சி வச்சாச்சு. வச்சுட்டு அது வந்து ஃப்ரைடே. அப்புறம் வந்து இது வந்து சாட்டர்டே.
கரைச்சி வச்ச அந்த கேப்பக்கூழ் வந்து புளிச்சு வந்திருக்கும். அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்து தண்ணி வச்சுட்டு சுடுதண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி போட்டுட்டு அரிசி கொஞ்சம் கொதித்த உடனே கேழ்வரகை ஊற்றி கூழ் காய்ச்சிருவாங்க. அதுதான் நான் வந்து இது வந்து சண்டே, நான் வந்து சண்டே தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். மெட்ரோவில் வந்தேன். என் பொண்ணு வர முடியல. அவள் வந்து கிளாஸ் போயிருந்தா. கிளாஸ் முடிச்சுட்டு நேராக அங்கே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் வந்து அவள் கிளாஸ் போகும்போது நானும் அவளும் ஒன்றா மெட்ரோ போனோம். அவள் கிளாஸ்க்கு போயிட்டா, நான் வண்ணாரப்பேட்டை மெட்ரோவில் இறங்கிட்டேன் நான். அப்புறம் காலையில் நான் வந்து ஒரு 8:30 9 o'clockலாமே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு ஒரே ஹாப்பி தான். அண்ணி கருவாடு கட்டுங்க. கட்டிட்டியா? ஓகே போட்டு முன்னாடி தண்ணி முன்னாடி அண்ணி இங்கே பாருங்க 2 பேரும். ஐயோ ஓகே நல்லா கழுவுங்க. என்ன மீன்? சூப்பர் சரியான மீன். சூப்பர். பார்த்தோன்னே நான் சொல்லியிருந்தேன். சங்கரா. இது குழம்புக்கு, அது வறுவலுக்கு. இது என்ன மீன்? கொடுவா. இது கொடுவா மாதிரி தெரியும். இது என்னங்க ரவா? இது கடமா. அவங்களுக்கா கடம்பாவா? வெள்ளை கடமை வாங்கியிருக்கீங்க. பளிச்சு கறி மாதிரி. அது என்னது? இது சிக்கன். அது கொட்ட வேணும். காட்டுங்க. ஏன் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் தூக்கிட்டு வரணும் நான். இல்லை பதிவு செஞ்சாச்சு. மட்டன், இது சிக்கன். மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் ஓகே. பாண்டு அம்மா வெளியில் இருக்குது. சூப்பரா கூழ் ஊத்துறதுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை தண்டு, மொச்சக்கொட்டை, அப்புறமா உருளைக்கிழங்கு, சாப்பிடாதவங்களுக்கு வாழைக்காய், காரக்குழம்பு. மீனுக்கு சூப்பரா மசாலா போட்டாச்சு. இப்போ ஊறட்டும். ஈவினிங் தான் சாமி கும்பிட்றதுக்கு இதை பொறிக்க போறோம். வெள்ளநீல் இந்த குத்துளக்கு போய் வச்சிருக்கேன். ஏதோ நாளைக்கு வா. இளநீ மேல வச்சு அங்க போய் அதுல தூக்கி வைக்கணும். பானை இது கீழே வச்சிருவா. அந்த ஓரமா வைக்கணும். உங்களையில ஆமா. கூழ் ஊற்ற எல்லாரும் ரெடி ஆயாச்சு. அம்மா கூழை வந்து தயிரும் வெங்காயம் போட்டு கரைக்க போகிறாங்க. இன்னைக்கு அமாவாசைன்றதுனால கருவாட்டு குழம்புல யாரும் வாங்குவாங்களான்னு தெரியலன்றதுனால அந்த கருவாட்டு குழம்பு கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக எடுத்துட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த குழம்பு ஊற்றலான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லயே பாயசம் போட வேண்டியது. அது கவனிக்காம இருந்தால இல்ல, நம்ம வீட்டுல ஒரு பாயசம் போட்டுருவோம். எல்லாரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சீக்கிரம் போட்டுட்டு வா, ஃபுல்லா எடுக்கலாம். உள்ள புகை மூட்டமா இருக்குது. அதனாலதான் வெளியே நான் பண்றேன். நீ தான் எடுப்பேன், நாங்களும் எடுப்போம் வீடியோ. என்ன ஒரே புகை மூட்டமா இருக்கு. வணக்கம். எல்லாரும் சாம்பிராணி போட்டாங்க. விஜயா பாருங்க எல்லாரும் அழுத்துப்பாங்க.
இதே வேலை. டைசுமா போனி சாமி என் தங்கம் டைசுமா சாமி கும்பிட்டீங்களாடி தங்க குட்டி போ டைசுமா சாமி கும்பிட்டீங்களாடி செல்லம் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வெளியே கூழ் ஊற்றுறதுக்காக வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அமாவாசை வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எல்லாருமே வாங்கினாங்க. நாங்கள் வந்து கருவாட்டு குழம்பு தனியாக காரக்குழம்பு தனியாக வச்சுருந்தோம். எல்லாருமே வாங்கினாங்க. இன்னும் கேட்டால் இன்னும் நிறையாவே இதுவாச்சு. உள்ளே எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊற்றிட்டு எங்களுக்குன்னு கொஞ்சோண்டு தான் இருந்தது. அதுவே சந்தோஷமாக இருந்தது. சரி எல்லாருக்கும் கொடுத்து நம்ம கொஞ்சம் குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நின்று வாங்கி குடித்தாங்க. முன்னாடிலாம் நான் வந்து கூழ் ஊற்ற போகும்போதெல்லாம் வந்து சாட்டர்டே போயிடுவேன். சாட்டர்டே போயிட்டு சாட்டர்டே சண்டே இருந்துட்டு சண்டே நைட்டு தான் வருவேன். இப்போல்லாம் வந்து பசங்களாம் வந்து நமக்கு போகிறதுக்கு டைமே இல்லை. பாருங்கள் இந்த வருஷம் நான் தனியாக தான் வந்தேன். மெட்ரோ இருக்கிறதுனால நான் ஈஸியாக வந்துட்டேன். சாயந்தரம் என் பொண்ணு வந்தால் அப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பொண்ணும் மெட்ரோவில் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலையிலே போயிட்டதுனால ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. எப்படா கூழ் ஊற்றுவோன்ற மாதிரி இருக்கும். பொங்கல் தீபாவளி வேறு மாதிரி இருந்ததுன்னா இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நாங்களுமே ரோட்டில் நின்று ஆளுக்கு கொஞ்சம் குடித்தோம். நல்ல வேளை குடித்தோம், இல்லைன்னா உள்ளே எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் மத்தியானம் வந்து சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சுட்டு அந்த கடம்பா செஞ்சாங்க, அதை சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஈவினிங் திரும்ப படையல் போட்டு சாமி. இது வந்து மத்தியானம் சிம்பிளாக வச்சு சாப்பிட்டது. சாம்பார், முருங்கைக்காய், கடம்பா. கடம்பா வந்து கொஞ்சம் சாயந்தரத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்பா வந்து கடம்பா வேணவே வேணாட்டாங்க. ஈவினிங் சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. கரெக்டா சாமி கும்பிடுற நேரம் டைஸும் வந்துருது. அம்மா இங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. வா இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு சாமி கும்பியாடி நல்ல புத்தி தரணும்னு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும் சாமி. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.